ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் இத பத்தி தான் லைவ் மார்க்கெட்ல பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான டாபிக். நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடரா இருந்தா கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ரொம்ப பேசிக்கான டாபிக் அதனால. சரி வாங்க லைவ்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இந்த வீடியோல பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இத பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் பார்த்துடலாம். இப்போ பாருங்க நிஃப்டி வந்து இப்போ கரண்ட்டாக 23,600 இருக்கு. இங்கே மேலே பாருங்க 23,600 ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஜூன் மந்த் எக்ஸ்பிரியில் நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க நிஃப்டி ஜூன் மந்த் 24,000 கால் ஆப்ஷன். இதை செல் பண்ணால் என்ன வியூனா, நிஃப்டி வந்து 24,000க்கு மேலே போகாது. இந்த எக்ஸ்பிரிக்குள்ள நிஃப்டி வந்து 24,000க்கு மேலே போகாது அப்படிங்கிற ஒரு வியூவில் இந்த நம்ம கால் ஆப்ஷன் செல் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் பற்றி பாருங்க, ₹5.25 கேட்குறாங்க. இங்கே 5.80க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம 5.90க்கு ஒரு ஆர்டர் போடலாம், இல்லை 5.85க்கு ஒரு ஆர்டர் போடலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கு. மாடிஃபை பண்ணுறேன். நம்ம செல் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஜூன் மந்த் மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். இதுதான் நம்ம கொஸ்டின். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 24,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா, நிஃப்டி வந்து ஜூன் மந்த் எண்டுக்குள்ள 24,000க்கு மேலே போகாது அப்படிங்கிற நம்ம வியூ. அதனால நம்ம 24,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரேட்ல நமக்கு என்ன ரிஸ்க் இருக்கு, நம்ம பிரேக் ஈவன் என்ன, நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சென்சிபிள்ல காட்டினா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். அதனால நான் சென்சிபிள்ல எப்படி இதை பார்க்கறதுன்னு சொல்றேன். ஓகே, இப்போ என்னோட பொசிஷனை வந்து நான் சென்சிபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, என்னோட ட்ரேட் இதுதான். 27th ஜூன் 24,000 கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணியிருக்கேன். ஒரு லாட் செல் பண்ணியிருக்கேன். அதோட ஆவரேஜ் ரிசீவ் பண்ண ப்ரீமியம் வந்து ₹5.80. இப்போ அது வந்து ₹5.65 இருக்கு. என்னோட ப்ராஃபிட் வந்து ₹4 இருக்கு. இப்போ இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னா, ஆப்ஷன் செல்லிங்ல நீங்க என்ன ப்ரீமியம் ரிசீவ் பண்றீங்களோ அதுதான் உங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட். எப்படின்னா, நான் ரிசீவ் பண்ண ப்ரீமியம் எவ்வளவு? ₹5.80. கால்குலேட்டர்ல பாருங்க. நான் ரிசீவ் பண்ண ப்ரீமியம் ₹5.80. ஒரு லாட்டா செல் பண்ணியிருக்கேன். அப்போ 25 குவான்டிட்டி பாருங்க, ₹145. இதுதான் என்னோட மேக்ஸிமம் ப்ரீமியம். என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இதுதான் இங்க காட்டுது பாருங்க. ஆப்ஷன் செல்லிங்ல நீங்க என்ன ப்ரீமியம் ரிசீவ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகே, இதுல மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவு வரும்னா அன்லிமிட்டட் இங்க போட்டு பாருங்க. நீங்க 24,000க்கு மேல போகாதுன்னு சொல்றீங்க. சப்போஸ் நிஃப்டி வந்து ஜூன் மந்த் எண்டுக்குள்ள ஒரு 24,500க்கு போச்சுன்னா, அது உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் தான். அது எவ்வளவு வேணா போலாம். இவ்வளவுதான் போகுங்கிற கணக்கு இல்ல. எவ்வளவு வேணா போலாம். அப்போ உங்க லாஸ் வந்து அன்லிமிட்டட்ங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அதான் இங்க போட்டிருக்காங்க, மேக்ஸ் லாஸ் வந்து அன்லிமிட்டட்னு. இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன். பிரேக் ஈவன்ங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க செல் பண்ண கால் ஆப்ஷன் எவ்வளவு? 24,000. ஓகேங்களா? 24,000க்கு மேல போகாதுன்னு சொன்னீங்க. அதை நீங்க அந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? ₹5.80. இது வந்து ரவுண்டா 6ன்னு எடுத்திருக்கு. அதனால தான் வந்து 24,006ன்னு பிரேக் ஈவன் காட்டுது. எப்படின்னா இங்க கிராஃப் பாருங்க. கீழே எவ்வளவு வேணா போலாம். உங்க ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். பட் மேல வந்து 24,000க்கு மேல போகும்போது உங்க லாஸ் ஆரம்பிக்குது. பிரேக் ஈவன்ங்கிறது உங்க லாஸ் எந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்குதோ அதை தான் பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, உங்க ஸ்ட்ரைக் என்ன? 24,000. இதுதான் உங்களோட ஸ்ட்ரைக். இதுக்கு மேல போகாதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நீங்க வாங்க பிரீமியம் எவ்வளவு? ₹5.80. அதை ரவுண்டா ₹6 வச்சுக்குவோம். ஸ்ட்ரைக்கு பிளஸ் ரிசீவ் பண்ண பிரீமியம் இதை ரெண்டையும் நீங்க கூட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும் 24,006. இதுதான் உங்க பிரேக் ஈவன். இதுக்கு மேல போக போக உங்களுக்கு லாஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு பிரேக் ஈவனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி இது பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் லாஸ் எப்படி வரும்னு தெரிஞ்சிருச்சு. இதுல வேற என்ன சொல்லணும்னா, இந்த பேஜ்ல பிஓபி பாத்தீங்கன்னா 95%. இந்த ட்ரேட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு வந்து 95% வாய்ப்பு இருக்கு. அந்த மீதி 5% அந்த ரிஸ்க். ஓகே, இதுல வேற என்ன நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா, பேசிக்கா இதுதான். இப்போதைக்கு உங்களுக்கு இது போதும். இது நம்ம என்ன வியூல போறோம், எல்லாருமே மார்க்கெட்ல ஒரு வியூவோட தான் போவாங்க. மார்க்கெட் மேல போகும், இல்ல கீழே வரும், இல்லைன்னா இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூல தான் வந்து மார்க்கெட் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் என்ன வியூ எடுத்திருக்கேன்னா இந்த ஆப்ஷன் செல்லிங்ல, மார்க்கெட் மேல போகும், பட் 24,000க்கு மேல போகாது. அதனால நான் 24,000 கால் ஆப்ஷனை செல் பண்றேன். அதுல என்னோட பிரேக் ஈவன் என்ன, என்னோட மேக்ஸிமம் லாஸ் என்ன, என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன, இதெல்லாமே நான் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு மேல போனா கிளாஸ் ஆரம்பிக்கும், இல்ல இதுதான் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்,
இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து எவ்வளோ பிடிப்பாங்கன்னா, இதில் சென்சிபிளா மார்ஜின் மட்டும் கரெக்டாக இதில் காட்டல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000க்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆப்ஷன் செல்லிங் வந்து கேபிட்டல் அதிகமா வேணும். நீங்க ஒரு 1000 2000 வச்சு நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது. இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 50,000க்கு மேல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 50,000 to 1,00,000. நீங்க கேள்விப்பட்டது கரெக்ட் தான். ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். அது கரெக்ட் தான். மேக்ஸிமம் லாஸ் வந்து அது எவ்வளவு வேணா லாஸ் வரும். அன்லிமிட்டட் லாஸ் வரும். பாருங்க ட்ரேட்லயே நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் தான் போட்டுருக்கு பாருங்க. ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் தான். நம்ம என்ன ப்ரீமியம் ரிசீவ் பண்றோமோ அதான் நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கும். இதெல்லாம் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னன்னா நீங்க இந்த அன்லிமிட்டட் லாஸ்ங்கிறத நீங்க லிமிட்டட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த இடத்துல பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பொசிஷன் இங்க இருக்கு. இந்த இடத்துல ஆட் நியூ ட்ரேட் ஒன்று இருக்கா, அதை நான் கிளிக் பண்றேன். நம்ம ஜூன் மந்த் எக்ஸ்பைரி தான் செல் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணலாம். பாருங்க ஜூன் மந்த் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம என்ன செல் பண்ணியிருக்கோம், 24,000 கால் ஆப்ஷனை ஒரு லாட் செல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டாக போகுது, நம்ம மேலே போகாதுன்னு நினைச்சோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகுது அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இப்போ 23,800 கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுறேன். இப்போ என் கிராஃப் மாறிடுச்சு பாருங்க. இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ இந்த கொஸ்டின் எடுக்கல, ஜஸ்ட் வந்து நம்ம இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, என் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,474. என்னோட மேக்ஸிமம் லாஸ் 526 ரூபா தான். இதையே நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க. சப்போஸ் அந்த பொசிஷன் உங்களுக்கு ஆப்போசிட்டா போகுது, உங்க வியூக்கு ஆப்போசிட்டா போகும்போது நீங்க வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆப்ஷன் செல்லிங்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னு நீங்க கண்டிப்பா ஆப்ஷன் செல்லிங் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். இப்போ எனக்கு அது எந்த அளவுக்கு மேல போகணும்னு தெரியும். இப்போ டக்குனு ஒரு மூமெண்டம் வருது. இப்போ பாருங்க நிஃப்டி வந்து இப்போ 23,600 இருக்குது, 60 பாயிண்ட் பாசிட்டிவா இருக்கு. இப்போ டக்குன்னு வந்து ஒரு 80 பாயிண்ட் பாசிட்டிவ் ஆகுது, டக்குனு ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ் ஆகுது, 150 ஆகுது. அப்போ உங்களுக்கு வியூ தெரியணும், ஏன் இவ்வளோ மார்க்கெட் மேலே வருது, இது எவ்வளோ தூரம் மேலே வரும், அப்போ ஏதோ நல்ல நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி பண்ணீங்கன்னா இந்த அன்லிமிட்டட் லாஸ்ங்கிறத நீங்க மினிமைஸ் பண்ண முடியும். பாருங்க 526 தான் லாஸ். இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்ல நீங்க சேஃபா ட்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் தெரியாம நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாவே போயிடும். அந்த அளவுக்கான ரிஸ்க் இதில் ஆப்ஷன் செல்லிங்ல இருக்கு. ரிஸ்க் அதிகம், ப்ராஃபிட் லிமிட்டட் தான். இது ஆனால் ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அதிகம். இதில் ப்ராஃபிட்டாக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் தான் பாசிட்டிவ். மற்றபடி ரிஸ்க் அதிகம் தான், ப்ராஃபிட்டும் லிமிட்டட் தான். ஆப்ஷன் பையிங் மாதிரி உங்களுக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட்லாம் வராது, லிமிட்டட் ப்ராஃபிட்டா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் 12 ஆச்சு. நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த இந்த கான்ட்ராக்ட் தான் நம்ம செல் பண்ணோம். நம்ம செல் பண்ணும்போது இதோட ப்ரீமியம் வந்து 5 ரூபா 80 பைசா இருந்துச்சு. இப்போ பாருங்க 4 ரூபா 80 பைசால இருக்கு. அப்போ நமக்கு அந்த 25 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. நம்ம செல் பண்ணும்போது இருந்த ப்ரீமியம் விட குறைஞ்சிருக்கு. 5 ரூபா 80லேருந்து 4.80க்கு வந்திருக்கு. அப்போ 1 ரூபா கம்மியாயிருக்கு. 1 × 25 25. அது நமக்கு ப்ராஃபிட் இங்கே காட்டுது. இது ஆக்சுவலாக இப்போ இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டே வராது. ஏன்னா டேக்ஸ் ப்ரோக்கரேஜ்லேயே போயிடும். ஆக்சுவலாக அது லாஸ் தான். நான் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு இதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த பொசிஷன் எடுத்தேன். ஓகே, இப்போ இந்த பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த பொசிஷன் தான். இதை டச் பண்ணுறேன், எக்ஸிட் கொடுக்குறேன். அவ்வளோ, இந்த பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சும்மா ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எதுவுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கல. இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆப்ஷன் பையிங் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இது போதும். இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.